சார் அந்த படம் பாத்தீங்களா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதே அது பேர் சார் மந்திரமூர்த்தி சார். உன் பேர் இல்லடா. ஐம் சோ சாரி. தண்டபாணி சார். அந்த படத்து பேர் சொல்றா. என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? கடோத்கஜன் சார். கடோத்கஜன் படம் பாத்துருக்கீங்களா? பாத்துக்க முடியாது. ரிலீஸ் ஆகலையா? எப்படி பாத்துக்க முடியும்? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். இந்த பாரு, நீ நடிங்க, ஏதோ நல்லா நடிக்கிற நடி, வசனம் பேசு, டான்ஸ் ஆடு, ஏதோ ஒரு பாட்டு பாடிக்கோ, பரவாயில்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? கருத்து நான் சொன்ன கருத்து யாருக்கு எனக்கா? நான் எப்படி நீ என்ன கருத்து சொல்றது? நீ யார்? நீ யாரு? இப்ப என்ன ஆச்சு? தேட்டருக்கு ஜனங்க வந்தாங்களா? படம் வந்து கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 நாள் போலிச்சோம் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்ஸிமம் ஓரளவு சமாளிச்சிடும் சார். உன்னை வெட்டி பொலி போட்டுடுவோம் சொல்லிட்டேன். What nonsense you are talking? உன்னோட இன்டர்வியூ எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மொக்க கொஸ்டின்ஸாக கேட்டுட்டு இருக்கேன். வெங்காயம் வரும்போது ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரமாட்டியா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆர்டிஸ்ட்லாம் என்ன, எப்படி, அவங்க பேக்ரவுண்ட் என்னென்ன வந்தா கண்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நானே ஆளுங்க எங்க ஆளுங்க எங்க? ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். உன்னை வெட்டி பொலி போட்டுடுவோம் சொல்லிட்டேன். ஜாக்கிரதை. என்னப்பா இமேஜ் ஸ்பாயில் ஆயிரும். குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. இவங்களுக்கு எவ்வளவு திமிருனா சாமி மேலே சத்தியம் பண்றானுங்க பாத்தியா? என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. கொஞ்சம் காமி. ஆஹா, கட்டிக்கிற லெவலுக்கு போயிடுச்சு அவன். ஆமா, முடியும். மனுஷனால முடியாத காரியமே கிடையாது. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பாத்துலடா. எங்க அப்பா அந்த பொண்ணு நிச்சயமா நமக்கு கிடைப்பாங்கிற எண்ணத்தை மனசுக்குள்ள ஆழமா விதைச்சிட்டா போதும். காதல் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கும். உங்க மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் 2 பேரும் ஆழமா தோண்டி புதைச்சிட்டா போதும். இந்த கான்வர்சேஷன் எங்களுக்கு தேவையில்லை. எங்க இருந்தாலும் எடுத்து போடுறான் பாருங்க. என்ன வேணும்? என்ன வேணும்? என்னதான் வேணும்? என்னதான் வேணும்? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இது அது இல்ல. ஐயோ, என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. எந்த ப்ரொஃபஷன் வேண்டாம்? இவங்க வேணவே வேணாம். இன்ஜினியரிங். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. அதுதான் ஒர்க் இல்ல. இப்போ நம்ம அன்னைக்குலாம் கஷ்டப்படுறாங்க. ஒன்னும் பிச்சை எடுத்துட்டு அதனால மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். எப்படி சாப்பிடுறதுன்னு இப்ப நான் சொல்லி தரேன் பார். ஆரம்பிக்கலாங்களா? முடியல. அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா வந்து செத்துட்டாரு மேடம். இறந்துட்டாரா? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. அம்மா அம்மா என்ன சாவலிங்க மேடம், உயிரோட இருக்காங்க. பைத்தியமாயவே. நடிப்பு மட்டும் கற்பனையா நடிக்கிறேன் பாருங்க. ஆஹா, இங்க ஒருத்தர் குத்திடுறாரு. பைத்தியமாயவே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? நல்லா எவ்வளோ செலவாச்சு?
9800 ரூபா. வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். எவ்வளவு? 9800 ரூபா. இங்கிலீஷ்ல 9800. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. 9800 ஆச்சா? இப்ப தமிழ்ல சொல்லு. 9800 ரூபா. சரி சரி. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல நீ? 9800 ரூபா. நீ அழகா சொல்ற, இன்னொரு வாட்டி சொல்லு. 9800 ரூபா. 9800. சரி. என்னென்ன பாரு, என்னென்ன சொல்றான் பாருங்க. வந்துட்டாயா வந்துட்டாயா. அங்க பாத்தியா நம்ம தங்கச்சி சடையை விட இந்த மெட்டாஸ்காரி சடை கொஞ்சம் நீளமா இருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. இன்சா கும்சா இன்சா